ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோட வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும்
ஆகாய மூலிமம் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். கடகராசி நேயர்களே, இந்த சனிப்பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். ஏன்னா அவர் மட்டும் தான் நல்லது செய்ய போகிறார். இந்த வருடத்தில் மாறக்கூடிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சியில் விட சனிப்பயிற்சி தான் உங்களுக்கு அவளாக எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி. அது இப்போ உங்கள் நடக்கப் போகுது. இதில் ஒரு விசேஷத்தன்மை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு பாப கிரகங்களும் 3, 6, 11 ஜாதகத்தில் இருக்கணும், இருந்தால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த சனிப்பயிற்சி கும்பராசியில் மீனராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கிய ஸ்தானம். அப்போ பாக்கிய சனி கண்டிப்பாக நல்லதான் செய்வார். பாக்கியம்னா என்ன? உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது தான் பாக்கியம். பிறப்பு இறப்புன்றது எல்லாருக்கும் உண்டானது. வாழும் வாழ்க்கை தான் எல்லாருக்கும் மனுஷனுக்கு வேறுபடும். அந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்கிறார். எப்படிப்பட்டு வந்து அமர்கிறார்? அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி நிறைய அவமானங்களை பெற வைத்து உங்களை யாருமே கவனிக்காமல் விட்டு ஏதோ ஒரு ஜந்து மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்குமேன்னு கூட மனசில் ஏக்கத்தை வச்சு
நம்ம இந்த உலகத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிலாம் கேள்வி மேலே கேட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே மறக்க செய்து இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்வார். எப்பவுமே சனி பகவான் நீதி தவறாதவர். அப்போ கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுத்தா இப்போது இந்த 2.5 வருடங்கள் நன்மை தான் செய்வார். அதுவே உங்களுக்கு பெரிய விசேஷம். இது இல்லாமல் இன்னொரு பெரிய விசேஷம் சொல்ல போகிறேன். அதையும் கேட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த 9ஆம் இடத்துக்கு வந்த பிறகு அவர் பார்க்கக்கூடிய பார்வை சொல்லணும் பார்த்தீங்களா, அது 3, 6, 11. 3, 6, 11 பாபங்கள் இருந்தாலும் நல்ல பலன் கொடுக்கும். 3, 6, 11ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்ல பலனை கொடுக்கும். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அதனால தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க கடகராசிக்கு இது சனி பயிற்சி நல்லா இருக்கும்னு. அது உண்மைதான், முழுக்க முழுக்க உண்மை. அப்போ 9ஆம் இடத்துல அவர் அமர்ந்த உடனே என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்த உடனே உங்களுக்கு சொர்க்கவாசல் திறக்க போகிறது. என்ன எப்படி சொல்கிறீங்க? அதுதான் உண்மை. சொர்க்கவாசல் திறந்தால் எவ்வளோ பெரிய விஷயம். வைகுண்ட தேசி நம்ம சொர்க்கவாசல் எப்போ திறக்கும் பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதை பார்த்தாலே சொர்க்கம் கிட்டன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது ஒரு சாஸ்திர உண்மையாக இருந்தால் கூட முன்னோருடைய சொல்லிட்டு போன ஒரு விஷயமா இருந்தால் கூட அதுதான் உண்மை. சொர்க்கவாசல் திறக்குன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். எல்லாமே நல்லதாக நடக்க போகுது வந்து உட்கார்ந்தோன்னு. அப்போ என்னென்ன நடக்கும்? இதனால் வரைக்கும் தடைப்பட்ட இந்த விஷயங்கள், தாமதமான விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விரும்பிய வாழ்க்கை அமையும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும், பிரபலமானவர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க. எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது வேண்டியிருப்பாங்க, பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே நிறைவேற்ற முடியாமவே இருப்பாங்க நிறைய பேர். அப்போ அந்த பிரார்த்தனையும் அப்படியே அது கிணத்துல போட்ட கல் மாதிரி தானே இருக்கும். அதெல்லாமே நிறைவேற்றக்கூடிய நேரம் இப்போ வரப்போகுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதை நிறைவேற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏனென்றால் இதில் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், இந்த வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றினா தான் கடவுள் நம்மளுக்கு அருள் புரிவார். ஆமாம், அதான் உண்மை. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நல்லா தெரிஞ்சங்க, இன்பம் மட்டுமே கிடையாது, துன்பம் மட்டுமே கிடையாது. அவர்களுக்கு ஏற்றபடி விதிப்படி நவ கிரகங்களால் ஆட்சி செய்யப்பட்டு அதற்குரிய அந்த வாய்ப்பு தான் கொடுக்கப்படுது நவகிரகத்தால். அப்போது எல்லாருக்குமே மாறி மாறி தான் இருக்கும் வாழ்க்கை. நல்லது கெட்டது அது மாதிரி தான் வரும். அப்போது இப்போ நல்ல நேரம் வந்திருக்கும் போது உங்களுக்கு அந்த நீங்கள் வேண்டிய பிரார்த்தனை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக அந்த தடைகள் விலகி நன்மை ஏற்படும். வராத பணம் சேரும். பார்க்காத நட்பு உறவுகள் சேர்ந்துருவாங்க. அவங்களால உதவிகள் கிடைக்கும். போகாத இடத்துக்கு போயிட்டு வந்துடுவீங்க. வாங்காத பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. பாருங்கள் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரிலாம் நடக்கும். அதுதான் அந்த 9ஆம் இடத்துடைய பலன். அது இல்லாமல் தந்தையாருடைய ஸ்தானமாக சொல்லப்படுறனாலையும் தந்தையாருடைய இந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்துக்கிறீங்க, பார்க்காம போகிறீங்க, அது விஷயம் வேறு. அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினாலே அவரும் நல்லா இருப்பார், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அவர் மனசு சந்தோஷப்படும் இல்லையா? அப்போ அதனாலே அந்த சந்தோஷ மனநிலையே அவர் நல்லா வந்துடுவார். நீங்களும் உங்கள் ஆசீர்வாதம் பெற்று கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தை விட வேறு எதுவும் கிடையாது. முதல்ல அதுதான் மாதா பிதா குரு தெய்வம். ஃபஸ்ட்டு மாதா பிதா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்கள வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் நிறைய பயணங்கள் ஏற்படும். கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆயத்தமாக்கணும். சனி பயிற்சி முன்னாடியே நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விசாவுக்கு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசா கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. வேலை விஷயமாக போகலாம், சுற்றுலாவை மூலிமா போயிட்டு வரலாம். இங்கேருந்து மாறுதல் உத்தியோகம் டிரான்ஸ்பரன்ஸ் ஆகலாம், உத்தியோக மாறுதல் அந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு வரலாம். இல்லை இங்கேக்கும் உள்ள ஒரு தொழில் வியாபாரம் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு விஷயமாக போயிட்டு வரலாம். இப்படிலாம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் அவர் பார்வை பெறும் இடம்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் 6, 11. 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், பயங்கரமான தைரியம் வந்துடும். இன்னொரு கடகராசிக்கார அந்த பயம் போய் தயக்கம் போய் தைரியமாக வந்துடுங்க. துணிஞ்சு போராடுவீங்க. எங்கே அநீதி நடந்தாலும் தட்டி கேட்பீங்க, எழுத்து பேசுவீங்க, உண்டு இல்லைன்னு பார்த்துருவீங்க. மிகுந்த தைரியத்தோடு உலா வருவீங்க. உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே. அப்படிப்பட்டவங்கள தான் கடகராசிக்காரங்க இருப்பீங்க. இதனால் வரைக்கும் உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருந்திருக்கும். நீங்கள் எங்கே வரப்போகிறீங்கன்னு நினச்சிருக்கலாம். நீங்கள் அரசியலில் இருந்தால் கூட, சினிமாவில் இருந்தாலும், சமூகத்தில் இருந்தாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு தலைக்குணவு ஏற்பட்டிருக்கும். நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே
நொறுக்கி தள்ளிட்டு மீண்டும் எழுந்து நிற்க போகிறீங்க, நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது அளப்பரிய தைரியம் வந்துடும். எது வேணாலும் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும், அதுக்குண்டான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு வயதில் கீழே இருக்கவங்களுக்கு தம்பி தங்கைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தம்பி தங்கைகள் மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும், அது மூலிமா நல்லது நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்தால் கூட இனிமேல் கடகராசிக்காரர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும். அது நீங்கள் அரசியலாக இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், வியாபார தொழில் இருக்கலாம், மக்கள் தொடர்பு உள்ளவங்களாக இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்கணும், மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க மூலிமா அவங்க ஆதரவும் நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்க மூலிமா வருமானத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக 3ஆம் இடம் என்றது மாமனார் மாமியார் ஸ்தானம் சொல்லப்படுது. அவங்களுடைய உடலில் நீங்கள் கவனம் பார்க்கணும், அவங்க மூலிமா உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும், இது மாதிரிலாம் நடக்கும். எப்படி நம்ம தாய் தந்தை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் மாமனார் மாமியாரும். அவங்களும் நம்மளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெற்றோர்கள் மாதிரி தான். அதுக்கு போற்றக்கூடியவர்கள், அதுக்கு உண்டான உறவுக்குரியவர்கள். அவங்களையும் வணங்கி வழிபட்டு வரலாம், அவங்க சந்தோஷப்படணும். நல்லா அவங்க இந்த 4 பேருமே நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது இல்லாமல் 6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் கடன் பிரச்சனை தீரும். இது முக்கியமான விஷயம். அதுதானே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. பெரும்பாலும் கடன் அடிச்சிருவீங்க. ஒரு 75% கடன் அடிச்சிருவீங்க, 25% தான் இருக்கும். அது பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. அதையும் வேறு வகையில் தீர்த்துருவீங்க. வருமானம் வரும்போது கண்டிப்பாக தீர்த்துருவீங்க. பல வழிகளில் வருமானம் வரும். உங்கள் திறமைகள் வெளிப்படும், அதுதான் முக்கியமான விஷயம். கடகராசிக்காரர்களுடைய திறமை கண்டிப்பாக வெளிப்படும். 6ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம் கூட. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. ஜெயம் எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அது இல்லாமல் நோயாய்ப்பட்டு இருந்தால் கூட சரியாக இருந்துருவீங்க. அதுக்குண்டான மாத்திரை கிடைக்கும், அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்ப்பீங்க. அந்த நேரங்கள் வரும்போது எல்லாமே நடக்கும். ஒரு சின்ன நிறைய தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருப்பீங்க. ஒரு டாக்டரை பார்த்துட்டு சும்மா ஒரே ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு மருந்து, அவ்வளோதான். அதில் சரியாயிடும். அதுதான் நீங்கள் ஆராய்ச்சி அனுபவிட்டு தான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் அனுபவித்து பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்ததாக எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக அழிவாயிடும். கடகராசிக்காரங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்திருக்கும். எல்லாருமே கூட இருக்கவங்களே, சொந்தக்காரங்க, நண்பர்கள், எதிராளிகள். நீங்கள் ஏதோ தெரியாதனமாக வாய்க்கு வந்தபடி எதாவது திட்டிருந்தா கூட கேட்ட மாட்டீங்க. உங்கள் வாய்க்கு வந்து நேரம் சரியில்லாமல் வாய்க்கு வந்தபடி ஏதாவது வரதான் செய்யும். அப்போ திட்டிருப்பீங்க, அதை மனசில் வச்சுருப்பாங்க, பொறாமப்பட்டிருப்பாங்க, வஞ்சம் பட்டிருப்பாங்க. இவங்களாமே இப்போ காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. 6ஆம் இடத்து பார்வை அவ்வளோ அளப்பரியது. அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய விசேஷ பலலாம் நடக்கும். அரசியலில் வெற்றி, சமூகத்தில் வெற்றி, சினிமா துறையில் வெற்றி, பல துறைகளில் வெற்றி. சனி பகவானுக்கு ஏற்ற துறைகள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த துறைகளில் எதில் நீங்கள் ஈடுபட்டாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. பெரும்பாலும் மக்கள் தொடர்புள்ள துறையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மக்களால் போற்றப்படுவீர்கள். இதுதான் ஒரே வரி சொல்லணும்னா, இப்படி கண்டிப்பாக வந்துடுவீங்க. அடுத்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பல விதமான லாபங்கள், எல்லா வகையிலுமே லாபங்கள். வேலை செஞ்சாலும் லாபம் வரும், வியாபாரம் பண்ணாலும் லாபம் வரும், தொழில் பண்ணாலும் லாபம் வரும், அங்கே போனாலும் லாபம் வரும், இங்கே போனாலும் லாபம் வரும், எங்கே போனாலும் லாபம் வரும். இது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக வரும். சும்மா உங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்காக சொல்ல, இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த பார்வையுடைய பலன் அப்படி. பெரும்பாலும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சனி பகவானுக்கு அந்த கடைக்கண் பார்வை ரொம்ப விசேஷமானது. அப்போது அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு பல வழிகளில் பணம் வரும், பல வகையில் லாபங்கள் ஏற்படும், பல வகையில் உதவிகள் கிடைக்கும். உங்களோட வயதில் பெரியவங்க இருக்காங்களே, மூத்தவர்கள், பெரிய மனிதர்கள், நீங்கள் மதிக்கக்கூடியவர்கள், அவங்க மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிரபலங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். வெற்றி மட்டும் கிடைச்சா பத்தாது, அதுக்குன்னா வருமானம் இல்லை இல்லையா, அப்போ அந்த துறையில் வருமானமும் கிடைக்கும், அந்த தொழிலில் வெற்றியும் பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு முன்வைத்த காலை பின் வைக்காமல் ஏர்முகமாக இருந்து வந்திருக்கிறாங்களா, கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் சனி பகவானுக்கு ஏற்ற விசேஷங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம். கெடுபலன் ஏற்படக்கூடிய ராசியில் இருந்தால் மட்டும் இல்லை, நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ராசியில் இருந்தால் கூட அவர் வழிபடுவது நல்லது இல்லையா. அப்போ திருநள்ளாறு போயிட்டு வரலாம், குச்சனூர் போயிட்டு வரலாம், திருக்கொள்ளிக்காடு, இப்படி விசேஷமான ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். வீட்டுக்கு அருகாமைக்குள்ள ஆலயத்தில் இருக்கிற சனீஸ்வரமானுக்கு சனிக்கிழமையில்
எல் தீபம் போட்டு மாலை வேளையில் அபிஷேகாரம் பண்ணிட்டு வரலாம் வசதி இருந்தால். மாற்றுத்திறனாளிக்கு ஒரு உணவு, நீர், உடை, பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு வரலாம். அவங்க வசதிக்கேற்ப கொடுத்துட்டு வரலாம். இதுவெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் இந்த சனி பயிற்சியிலே வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். கடகராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில் திருச்செந்தூர் போயிட்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை அடிக்கடி போனாலும் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் முருகனை கடலிலே நீராடி நாழிக்கிணறிலே உங்களுக்கு ஸ்நானம் செய்து முருகப்பெருமான் வணங்கி வந்தீங்கனால எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த சனி பயிற்சியில் சுச்சோன் பரிகாரமாக அந்த திருச்செந்தூர் முருகனை சொல்லியிருக்கேன். கடகராசிக்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் வணங்கி வந்தால் எல்லா வகை ஏற்றம் கிடைக்கும். இன்னும் மேலுக்கு மேலே நடக்கும். நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கடகராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சனி பயிற்சி மிக சந்தோஷமாக இருக்க போது உங்களுக்கு. இருந்தாலும் கடைசியாக ஒன்று சொல்ல வேண்டும். நீங்கள் எந்த நேரத்திலுமே நீதி, நேர்மை, சத்தியம் தவறாமல் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை கெடுக்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஆசை, பற்று, பேராசை, அகங்காரம், காமம் இதெல்லாம் குறைச்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். உதவிகள் நிறைய பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. 4 பேருக்கு உதவி பண்ணுங்கள். 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கடகராசிக்காரங்களுக்கு எல்லா ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறைப்பறிகால் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.